டெய்லியும் ஒரே வகையான சைடிஷ் செஞ்சு போர் அடிக்குதா உங்களுக்கு? கவலையப்படாதீங்க. இந்த வீடியோ நான் சொல்கிறேன் 6 நாளைக்கு 6 விதவிதமான சைடிஷை டேஸ்டியாகவும் அதுவும் 30 ரூபாய்க்குள்ளார எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகையும் இதில் சேர்த்திட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை நல்லா வாஷ் பண்ணி ஒரு கையளவுக்கு இதில் சேர்த்திக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளையும் இதில் சேர்த்திட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள் இதை நம்ம போட்டுட்டு நம்ம போட்டிருக்கிற எல்லா மசாலாவும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகின உடனே இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கத்திரிக்காய் வறுவல் ரெடி. பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகையும் இதில் சேர்த்திட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் சேர்த்திட்டு இதில் கியூப் ஷேப்பாக கட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவை நல்லா வாஷ் பண்ணி 1 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திக்கோங்க. இதில் உங்களுக்கு கொஞ்சம் தேவைன்னா இன்னும் 1 கரண்டி கூட சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூளியும் இதில் சேர்த்திக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இதில் நம்ம சிம் பண்ணி வச்சு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம போட்டிருக்கிற மசாலா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகாத மாதிரி இந்த மாதிரி தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒட்டாத மாதிரி பொட்டேட்டோவை. இதில் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆன உடனே இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. தக்காளி தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்சி ஜாரில் 3 பல்லு பூண்டையும் இதில் சேர்த்திக்கோங்க. சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 1 கையளவுக்கு இதில் சேர்த்திட்டு அதே சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி 1 கையளவுக்கு இதில் சேர்த்திக்கோங்க. இதை மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் சேர்த்திக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சாறை இதில் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளியும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக மிளகாத்தூளியும் இதில் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம போட்டிருக்கிற மசாலா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் தனியாக பிரிஞ்ச வர வரைக்கும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான தக்காளி தொக்கு ரெடி. புதினா துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தையும் இதில் சேர்த்திட்டு ஒரு பச்சை மிளகாயும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 6 பல்லளவுக்கு தேங்காவையும் இதில் சேர்த்திக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற புதினா 1 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிம்லையே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா ஆறுனது மிக்சி ஜாரில் மாற்றி 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா புளிஞ்சு வச்சுருக்கிற புளிச்சாரையும் இதில் சேர்த்திட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான புதினா துவையல் ரெடி. கீரை கடையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகையும் இதில் சேர்த்திட்டு இதில் 2 பல்லளவுக்கு பூண்டையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. இதில் ஒரு முழு பெரிய வெங்காயத்தை சின்ன பீஸாக கட் பண்ணி 1 கையளவுக்கு இதில் சேர்த்திக்கோங்க. அதே சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் இதில் சேர்த்திட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கீரை 1 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திக்கோங்க.
தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளியும் இதில் சேர்த்திட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூளியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்லையே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கீரை எல்லாமே சுருங்கி வந்த உடனே தேவையான அளவுக்கு தண்ணியவும் இதில் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா சிம்லையை வச்சு கலந்து விடுங்க. நம்ம போட்ட மசாலா எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு தக்காளியாக இந்த மாதிரி நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இதில் 1 கரண்டி அளவுக்கு நல்லா வேக வச்சிருக்கிற துவரம் பருப்பையும் இதில் சேர்த்திக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கீரை கடையல் ரெடி. முள்ளங்கி வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சமாக கடுகையும் இதில் சேர்த்திட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் ரவுண்ட் ஷேப்பாக தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கியை நல்லா வாஷ் பண்ணி ஒரு கையளவுக்கு இதில் சேர்த்திக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்திக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளியும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக சாம்பார் பொடியவும் இதில் சேர்த்திட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம போட்டிருக்கிற மசாலா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கிட்டே இருங்க. இதில் தேவையான அளவுக்கு தண்ணியவும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே உறிஞ்சிடும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆக வரைக்கும் விட்டுக்கோங்க. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான முள்ளங்கி வறுவல் ரெடி. இப்போ நம்ம செஞ்ச 6 விதமான சைடிஷை அது 30 ரூபாய்க்குள்ளார பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்தது என்ன? டேஸ்டிங் தான். இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ சுவையான கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதோட எப்படி கலர்ஃபுல்லாக எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரை பண்ணி. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சுவையாக இருக்குங்க. கத்திரிக்காய் நம்ம பொரியலாக செஞ்சு சாப்பிட்ருப்போம், இல்லைன்னா நிறைய வகையில் நம்ம சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி ஃப்ரையாக செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கு பாருங்க. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சுவையா இருக்குங்க. பொட்டேட்டோவை நம்ம நிறைய விதத்துல செஞ்சு நம்ம சாப்பிட்டுருப்போம். இந்த மாதிரி ஃப்ரையா செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் நான் சொன்ன மாதிரில ஃப்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சுவையா இருக்குங்க. இந்த தக்காளி தொக்கை சுட சுட சாப்பாடுக்கு, இட்லி, சப்பாத்தி, தோசை இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் வச்சு நம்ம சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான புதினா துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சுவையா இருக்குங்க. இந்த புதினா துவையல் நம்ம சுட சுட சாப்பாடுக்கு, இட்லி, தோசை இந்த மாதிரி எதுல வேணாலும் நம்ம வச்சு சாப்பிடலாம். இது நீங்க உங்க ஸ்டைல செஞ்சு பார்த்துருப்பீங்க. நான் சொன்ன மாதிரில ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும், ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதோட கன்சிஸ்டன்சி, இதோட கலர் எல்லாமே எப்படி இருக்கு பாருங்க. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
ரொம்பவே சுவையா இருக்குங்க. இந்த கீரை கடையில் நீங்க சுட சுட சாப்பாடுக்கு செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். இப்ப சுவையான முள்ளங்கி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதோட கலர் எப்படி இருக்குப்பாங்க ஃப்ரை பண்ணி. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. முள்ளங்கி நம்ம சாம்பாருக்கு செஞ்சு தான் நம்ம சாப்பிட்டுருப்போம். இந்த மாதிரி முள்ளங்கி வறுவலா செஞ்சு கொடுத்து பாருங்க. நீங்க எப்பவுமே சாப்பிட்ற டேஸ்டோட ரொம்ப சுவையான டேஸ்ட்ல இருக்கும். நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ நான் சொல்றேன் 6 நாளைக்கு 6 வகையான சைடிஷ், அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான 30 ரூபாயில உங்க வீட்டுல இருந்து செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த சைடிஷ்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருச்சோ கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்க எல்லாத்தையும் பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.